ஹலோ கைஸ், வெல்கம் டு அடா 2% தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ கைஸ், நம்ம ப்ராபபிள் 500 டாப்பிக்கில் இன்னைக்கு டாபிக் நம்பர் 21 இருந்து 30 வரை உள்ள ஒரு 10 டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் குரூப் ஒன் எக்ஸாம் வந்ததுனால நம்ம தொடர்ந்து வந்து வீடியோஸ் போட முடியல இந்த ப்ராபபிள் 500 டாபிக்ஸில். ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியும் 9 மணிக்கு வந்து நம்ம வீடியோ வந்து போட்டலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்துட்டோம். ஸோ 1 to 10 தென் 11 to 20 அப்படிங்கிற 2 வீடியோ வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு 3வது வீடியோ. இதில் ரொம்ப முக்கியமான பாலிட்டியிலேருந்து ஒரு 10 டாபிக் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ கைஸ், உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஏன் சார் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க, திரும்ப போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணி எதாவது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குறாங்களோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் நம்ம எடுத்து வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்றைக்கான செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய டாபிக் தான். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வித் டிபிஎஸ்பி, தென் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வித் டிபிஎஸ்பி, அமெண்ட்மெண்ட், கொலிஜியம், இவிஎம், விவிபேட். இந்த 10 ரொம்ப முக்கியமான டாபிக் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மினிமம் வந்து ஒரு 2 கேள்விகள் வந்து குரூப் 2 to 7 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நல்லா வந்து கவனிங்க. ஸோ கைஸ், இப்போ கரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அடா 247 வந்து டிஎன்பிசி குரூப் 2 வந்து சங்கமம் அப்படிங்கிற ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அடா 247 பொறுத்தவரை கோர்ஸில் தனியாக ஜாயின் பண்ணாலும் இண்டிவிஜுவல் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மொத்தமாக டிஎன்பிசி மெகா பேக் அப்படிங்கிற பேக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அடா 247 என்னென்ன 1 இயருக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்களோ அந்த எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ நார்மலாக ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5400 வரும். நீங்கள் Y913 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 4500 ரூபாயில் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி அடா 247 என்னென்னலாம் வந்து கோர்சஸ் போடுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? அடா 247 தமிழ் ரீஜனில் என்ன கோர்ஸ் போட்டாலும் சரி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி குரூப் 2 2A இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த பேக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க வர ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஸோ டிஎன்பிசியோடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரை நம்ம எந்த நாட்டில இருந்து இன்ஸ்பயரா எடுத்திருக்கோம் அப்படின்னா யூஎஸ்ஏ உடைய பில் ஆஃப் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ யூஎஸ் உடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பேர் வந்து யூஎஸ்ஏ பில் ஆஃப் ரைட்ஸ். அந்த பில் ஆஃப் ரைட்ஸ்ல இன்ஸ்பயர் ஆகி தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ டெரிவ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. இது என்னன்னு சொல்றாங்கன்னா மேக்னா கார்ட்டா. ஸோ மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறது யூகேல. ஸோ மேக்னா கார்ட்டா அப்படிங்கிறதுனா யூகேல வாழ்ந்த ஒரு கிங் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் கொடுத்துருப்பாரு. அதை வந்து மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன சொல்றாங்க, மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இதுல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்திய குடிமகன்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி வெளிநாட்டில இருந்து வந்து ஃபாரினர்ஸ் இந்தியாவில் வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு சில அடிப்படை உரிமைகள் இந்திய குடிமகன்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அது என்னன்னா அப்படின்னா ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. என்னன்னா 15, 16, 19, 29, 30 இந்த 5 அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, இந்த 5 அடிப்படை உரிமைகள் இந்தியனுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஓகே. அப்படி மனப்பாடம் பண்ணல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் டைம் எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணீங்க. ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30. 15, 16, 19, 29, 30. ஓகேங்களா? 15, 16, 19, 29, 30 இந்த 5 அடிப்படை உரிமைகள் இந்தியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபாரின்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 5 அடிப்படை உரிமைகளும் வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருக்காது. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருக்காது. இது வந்து நாட் பெர்மனன்ட். எதனால அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி ஒன்று போடுறாங்க இல்லையா. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா மக்களுடைய அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து பறி போயிடும். ஆனா 2 அடிப்படை உரிமைகளை தவிர, அது என்னன்னா ஆர்டிகல் 20. ஓகேங்களா? ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 20, 21 இந்த 2 அடிப்படை உரிமைகள் என்ன பண்ண முடியாது, நேஷனல் எமர்ஜென்சி அப்போ கூட இந்த 20ம் 21லையும் உள்ள அடிப்படை உரிமைகளை எடுக்க முடியாது. ஸோ ஒரிஜினலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்புல 1950 வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை உரிமையா இருந்துச்சு. சொத்துரிமை அப்படிங்கிறது என்ன இருந்துச்சு, நம்மளுடைய அடிப்படை உரிமையா இருந்துச்சு. ஆனா அரசாங்கம் என்ன பண்றாங்க, 44வது சட்ட திருத்தம் 1978ல 44வது சட்ட திருத்தம் 1978ல 44வது சட்ட திருத்தம் மூலியமா ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிப்படை உரிமையில இருந்து தூக்கிட்டாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டியை அடிப்படை உரிமையில இருந்து தூக்கிட்டு எங்க கொண்டு போய் வச்சிட்டாங்க, ஆர்டிகல் 300A. நம்மளுடைய அரசியலமைப்புல ஆர்டிகல் 300A அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஸோ அதனால
ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது, சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது. அது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு உரிமை, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அடிப்படை உரிமைகள்ல என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14. ஸோ ஆர்டிகல் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தவரை ஆர்டிகல் 12 இருந்தே ஆரம்பிச்சிடும். ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35. ஸோ ஆர்டிகல் 12 இருந்து ஆர்டிகல் 35 வரை உள்ள எல்லாமே அடிப்படை உரிமைகள் தான். ஸோ இதுல 12, 13 ஆர்டிகல் 12 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னா என்ன, அரசாங்கம் அப்படின்னா என்ன, அதுல எது இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 12லையும். ஆர்டிகல் 13ல சட்டம்னா என்ன, சட்டம்னா என்ன, சட்டம் அப்படிங்கிற வரையறைக்குள்ள எது இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 13ல வந்து பேசிடுறாங்க. ஆர்டிகல் 14ல இருந்து தான் நமக்கான உரிமைகள் வந்து ஆரம்பமாகுது. ஸோ அதுல முதல் உரிமை என்ன அப்படின்னா ஆர்டிகல் 14. பிரிவு 14 என்ன சொல்றாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதே மாதிரி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிற ரெண்டு விஷயம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 14ல சொல்றாங்க. ஆர்டிகல் 15ல என்ன சொல்றாங்க அப்படின்னா prohibition of discrimination on the grounds of religion, race, caste, sex, place of birth. ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றை அடிப்படையாக கொண்டு யாரையும் பாகுபடுத்தக்கூடாது, யாரையும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 15. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எது மட்டும் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் பத்தி நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 இந்த 5 விஷயத்தை வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா யாரையும் யாரும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. முக்கியமா அரசாங்கம் வந்து என்ன பண்ணக்கூடாது, யாரையும் இந்த 5 விஷயத்தை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாது, பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிகல் 15. ஸோ ஆர்டிகல் 16 என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம், சமமாக வாய்ப்பு அளிக்கிற. ஸோ டிஎன்பிசி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நடத்துறாங்கல்ல, அந்த கவர்மெண்ட்ல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சமமாக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து எக்ஸாமே வைக்காம போஸ்டிங் கொடுக்குறது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து எக்ஸாம் வச்சு போஸ்டிங் கொடுக்குறது, அந்த மாதிரி பாகுபாடு காட்டாம அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த வேலை வாய்ப்புல எல்லாத்துக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழித்தல். ஓகேங்களா? ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது என்ன, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. நம்மளுடைய ஹிஸ்டரியில் நம்ம படிச்சிருப்போம், ஏன்ஷியன்ட் இந்தியாலையும் சரி, அதே மாதிரி மாடர்ன் இந்தியாலையும் சரி, என்ன தீண்டாமை அப்படிங்கிற ஒரு கொடுமை இருந்துச்சா. ஸோ நீ வந்து இந்த ஜாதியா, நீ வந்து வேதம் கற்கக்கூடாது, நீ வந்து இந்த சாலையில் போகக்கூடாது, நீ வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாது, நீ வந்து பொது இடங்களை பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய தீண்டாமைகள் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது இனிமேல் யாரும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அரசாங்கம் தண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா என்ன ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 18 என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில். ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைட்டில்ஸ், பட்டங்கள் கொடுப்பாங்க, ராஜா, மகாராஜா, ராஜா பகதூர், இந்த மாதிரி பெரிய பெரிய பட்டங்கள் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த பட்டங்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வம்சாவளியா வர்ற பட்டங்கள், ஹெரிடிட்டி டைட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒரு நபர் யூஸ் பண்றாருன்னா அதுக்கு அடுத்து அந்த டைட்டில் யார் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பையன் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து அவங்க பேரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு பரம்பரை நபர்கள், பரம்பரையில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைட்டிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதுக்கப்புறமா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ராஜாவோ இல்லை மகாராஜாவோ இல்லை ராஜா பகதூர் அப்படிங்கிற டைட்டில் உங்களுடைய பேருக்கு முன்னாடியோ இல்லை பேருக்கு பின்னாடியோ போடக்கூடாது. அப்போ எந்த டைட்டில் மட்டும் தான் போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்க ராணுவத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு கேப்டன், மார்ஷல் இந்த மாதிரி டைட்டில் கொடுப்பாங்கல்ல, அது நீங்க போட்டுக்கலாம். இல்ல நீங்க படிச்சு பட்டம் வாங்கிருக்கீங்க, டாக்டர், லாயர் அப்படின்னு படிச்சு பட்டம் வாங்கிருக்கீங்க, அந்த பட்டத்தை வந்து போட்டுக்கலாம். இது இல்லாம நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த ஹெரிடிட்டி டைட்டில் அப்படிங்கிற வம்சாவளி வரக்கூடிய டைட்டில்ஸா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதான் வந்து ஆர்டிகல் 18. சரிங்களா? இது எல்லாமே எந்த கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்னா சமத்துவ உரிமை. இதுல நம்ம என்ன கேட்டகரியில வருது, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? இந்த 14, 15, 16, 17, 18 இந்த ரைட்ஸ் எல்லாம் எதுக்குள்ள வருது, சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற இதுக்குள்ள வருது. சம்டைம் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஒரு சில ரைட்ஸ் கொடுத்துட்டு இதுல எந்தெந்த ரைட்ஸ்லாம் வந்து ரைட் ஈக்குவாலிட்டியில் வரும், எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இந்த குரூப் 1ல கூட பாத்தீங்கன்னா இதுல எதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ அப்ப இந்த 5 ரைட்ஸ் முதல்ல ஒரு சமத்துவ உரிமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கடுத்து இந்த சுதந்திர உரிமை, சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. இதுல என்ன வருது அப்படின்னா ஆர்டிகல் 19 வந்து நம்ம பேச்சுரிமை, கருத்துரிமை இந்த மாதிரியான உரிமைகள் வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, பேச்சுரிமை, கருத்துரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இந்த மாதிரியான சில உரிமைகள் வந்து இந்தியாவில் வாழ்ற ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி, இந்த மாதிரி ஒரு சில உரிமைகள் வந்து இந்தியாவில் வாழ்ற எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பிரிவு 20 என்ன பண்றாங்க அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ ஆர்டிகல் 20 என்ன பண்றாங்க,
ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்ஸ். ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவரை அரெஸ்ட் பண்ணல என்ன பண்ணணும், அவருக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆர்டிகிள் 20ல சொல்றாங்க. ஆர்டிகிள் 21 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகிள். ஸோ இதுல வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை, வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை அப்படிங்கிறத ஆர்டிகிள் 21ல சொல்றாங்க. ஆர்டிகிள் 21 என்ன, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ அரசாங்கம் வந்து நம்மளுடைய ரைட் டு லைஃப், நம்மளுடைய வாழ்வதற்கான உரிமை மற்றும் நம்மளுடைய பர்சனல் லிபர்ட்டியை அஃபெக்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த சட்டமும் கொண்டு வரக்கூடாது. ஸோ ஆர்டிகல் 21 பொறுத்தவரை ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அந்த கேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா மேனகா காந்தி கேஸ். ஸோ மேனகா காந்தி கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேனகா காந்தி கேஸ்க்கு முன்னாடி வர நம்ம என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா டியூ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பில்லா அப்படிங்கிற யூஎஸ்ஏவோட சார்ந்த ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு அப்புறமா நம்ம வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிற ஜப்பானை ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா, இந்த கான்செப்ட் நீங்க ஆல்ரெடி படிச்சிருவீங்க, ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். சோ 21 முடிஞ்சா அடுத்து 21A என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. சோ 21A என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை, ரைட் டு எஜுகேஷன். ஸோ 21A ரைட் டு எஜுகேஷன் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 86வது சட்ட திருத்தத்தில் இது வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா 6ல இருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அரசாங்கத்துடைய கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல அதுல இலவசமா வந்து சீட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த 21A சொல்றாங்க. அடுத்து 22ல பாத்தீங்க அப்படின்னா சில வழக்குகளில் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போனா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சில நபர்கள் வந்து தடுப்பு காவல்ல கைது பண்ணுவாங்க, தடுப்பு காவல் பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல கைது பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கைது பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே ஆர்டிகல் 22ல பேசியிருக்காங்க. சரிங்களா கைஸ், இது எல்லாமே எதுக்குள்ள வருது, சுதந்திர உரிமை ஏதாவது கான்செப்ட்ல வருது, ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. அடுத்து மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதுல வந்து 23, 24 ரெண்டு வருது. 23ல என்ன சொல்றாங்க அப்படின்னா prohibition of trafficking in human being and forced labor, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். சோ கட்டாய வேலைன்னா என்ன, அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அதர்வாலாம் பாப்பார்ல இந்த படத்துல பரதேசி படத்துல, அதுக்கு பேர் என்ன கட்டாய வேலை, பாண்டட் லேபர், அந்த மாதிரி வேலைகள் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி கடத்துறது, சோ குழந்தைகளை கடத்தி வந்து விற்கிறது, பெண்களை கடத்தி வந்து விற்கிறது, அதுக்கு பேர் தானே டிராபிக் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 23. சோ ஆர்டிகல் 24 என்ன சொல்றாங்க அப்படின்னா prohibition of employment of child in hazardous activity. சோ தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். சோ 14 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்களுடைய உயிருக்கோ இல்ல அவங்களுடைய ஹெல்த்துக்கோ ஆபத்து வர்ற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல அவங்கள வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது. எல்லாமே இதுல வருது, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துருது. சோ அடுத்து மூணாவது கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா சமய சார்பு உரிமை. ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ், பிரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். சமய சார்பு உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். இதுல ஆர்டிகல் 25 என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு சமயத்தினம் ஏற்கிறதுக்கு பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து இந்த ரிலிஜன் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ரிலிஜன் பிடிக்கிறத நீ வெளிப்படையா அந்த மதத்துல என்னென்னலாம் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கோ அதை வெளிப்படையா பண்ணலாம். அதே மாதிரி அந்த மதத்தை வந்து நீங்க மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லலாம், பரப்பலாம். இது எல்லாமே எதுல சொல்லியிருக்காங்க 25ல. அடுத்து 26ல பாத்தீங்க அப்படின்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்க உரிமை, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். இப்ப நீ ஹிந்துவா, நீ எப்படி வந்து கோயில் கட்டணும், எப்படி வந்து பிரேயர் பண்ணணும், இந்த மாதிரி சமயம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல அதை என்ன பண்ணிக்கலாம், உங்க மதத்தை சார்ந்தவங்களே வந்து பண்ணிக்கலாமே தவிர அரசாங்கம் உள்ள வந்து வரமாட்டாங்க. அதுக்கு பேர் தான் என்ன, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 27 என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஸோ அரசாங்கம் வந்து என்ன பண்ணக்கூடாது, யார்ட்டையும் இந்த மாதிரி நாங்க வந்து ஹிந்து சதத்தை ப்ரொமோட் பண்ண போறோம், எங்களுக்கு வந்து டாக்ஸ் கொடுங்க, அதே மாதிரி நாங்க வந்து முஸ்லீம் ப்ரொமோட் பண்ண போறோம், அதுக்கு வந்து டாக்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் மதத்தையும் பரப்புறதுக்காக அரசாங்கம் வந்து வரி வசூலிக்க கூடாது. இது வந்து என்ன 27. அடுத்து 28 பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி இருக்கும், அதே மாதிரி முஸ்லீம் காலேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து ரிலிஜியன் சம்பந்தமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். ஸோ அங்க மத வழிபாடு பண்ணலாமா கூடாது, பிரேயர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரிலிஜியன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னன்னா 28. ஓகேங்களா, இதோட எது முடியுது, சமய சார்பு உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் வந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன், கல்வி கலாச்சார உரிமை. இது வந்து 29, 32 வருது. 29 என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஸோ சிறுபான்மையினர்களின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல். சிறுபான்மையினர்கள் அப்படின்னா என்ன, இந்தியாவை பொறுத்தவரை 2 சிறுபான்மையினர் இருக்காங்க. ஒன்னு என்னன்னா மொழி சிறுபான்மையினர்கள்,
ஓகேங்களா. இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறவங்களை தவிர இது எல்லாருமே வந்து சிறுபான்மையினர்கள் தான். அதே மாதிரி ஆந்திரா எடுத்துட்டீங்கன்னா அங்கே தெலுங்கு பேசுறவங்களை தவிர இது எல்லாமே வந்து சிறுபான்மையினர்கள் தான். ஓகேங்களா. இந்த மாதிரி முழு சிறுபான்மையினர்கள் இருக்கட்டும், அதே மாதிரி மத சிறுபான்மையினர்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்துஸை தவிர இது எல்லாருமே வந்து மத சிறுபான்மையினர்கள். அப்போ மொழி சிறுபான்மையினர்கள், மத சிறுபான்மையினர்கள், இவங்களுடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அடுத்து ஆர்டிகல் 30 பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. ஸோ ரைட் ஆஃப் மைனாரிட்டி டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மைனாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க கல்வி நிறுவனங்களை வச்சுக்கலாம். இப்போ முஸ்லீம் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண மதர்சாஸ் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து மிஷனரிஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 29, 30 வருது. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வு காணும் உரிமை, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்கு. ஸோ இது வந்து பிரிவு 32 இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ நம்ம இவ்வளோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம்ல, 14 இருந்து 30 வரை அடிப்படை உரிமைகள்லாம் பார்த்துருக்கோம்ல. இதுல ஏதோ ஒரு அடிப்படை உரிமைகள் வந்து உங்களுக்கு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எப்படி வந்து அதுக்கான நீதியை கேட்டு பெறுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த கடைசியா உள்ள 32ல பேசியிருக்காங்க. 32 பத்தி நம்ம தனியாக ஒரு ஸ்டைலில் வந்து பார்க்கலாம். சரியா. ஸோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தினா ஒரு ஷார்ட்டான விஷயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம வேறாச்சும் இப்போ சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ் ரிட்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 32 பார்த்தோம்ல, ஆர்டிகல் 32 பார்த்தோம்ல. 32 என்ன, நம்மளுடைய அரசியல் அமைப்புல கொடுத்துருக்க அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதுக்கான நீதி பெறுறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம்னா யூகேல இருந்து எடுத்திருக்கோம். யூகேல இருந்து எடுத்திருக்கோம். இதை தான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்மளுடைய அரசியல் அமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிட்டை பொறுத்தவரை நம்ம அவருடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்று ஹைகோர்ட்டுக்கு போகலாம், என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கும் போகலாம், அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். ஓகேங்களா. ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கான ஆர்டிகல் வந்து 226, ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கும் போகலாம். அதே மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். நம்ம இந்த சமயத்தில் என்ன பண்ண முடியாது, டேரக்டா ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் வந்து போக முடியாது, அப்பீல் மூலியமா தான் போற மாதிரி இருக்கும். ஆனா அடிப்படை உரிமைகள் பாதிச்சு அப்படின்னா நம்ம டேரக்டா என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஹைகோர்ட்டுக்கோ போகலாம். ஸோ அதுக்கான ஆர்டிகல் தான் இந்த ஆர்டிகல். சரிங்களா. சார் ஆர்டிகல் 32 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிற ஒரு ரிட், ஒரு நீதி பேராணை வந்து போடலாம். ஹேபஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படிங்கிற மாதிரி பேரு. ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா டு ஹாவ் த பாடி ஆஃப், ஒரு நபர் வந்து ஒரு நபரை நீங்க கோர்ட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் என்ன பண்ணுவாங்க, போலீஸ்க்கு வந்து கட்டளையிடுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹேபஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. ஸோ எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா யூஸ்டு டு enforce individual liberty against unlawful detention by public or private authority. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, எந்த வித ஆதாரமும் இல்லாம ஒரு நபரை தூக்கி ஜெயில வந்து போட்டுறாங்க, இல்ல சம்திங் அவர் கடத்திட்டு போய் எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம கோர்ட்ல போயிட்டு இந்த மாதிரி இந்த நபரை காணோம் அப்படின்னு கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஹேபஸ் கார்பஸ் மூலியமா கோர்ட் என்ன பண்ணுவாங்க, போலீஸ்க்கு அந்த நபரை 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல நிப்பாட்டுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தானே ஹேபஸ் கார்பஸ். ஸோ அடுத்து வந்து மேண்டமஸ் அப்படிங்கிறது வீக் கமாண்ட் அர்த்தம். மேண்டமஸ் அப்படின்னா வீக் கமாண்ட் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இது என்ன அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஆர்டர் of public official to perform a duty they have failed or refused to do. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க, இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போறீங்க, இல்லை விஏ விட்ட போய் ஒரு சைன் வாங்க போறீங்க. ஆனால் அந்த விஏ என்ன பண்றாரு, உங்களுக்கு வந்து சைன் வந்து போட மாட்டாரு. ஸோ உங்களுக்கு சைன் போடாம நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல நீங்க கோர்ட்ல போய் இந்த மேண்டமஸ் அப்படிங்கிற ரிட்டு போட்டீங்க அப்படின்னா கோர்ட்டு அந்த விஓவுக்கு கட்டளை விடுவாங்க, இந்த மாதிரி இந்த நபருக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன மேண்டமஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து ப்ராஹிபிஷன். இந்த ப்ராஹிபிஷன் அடுத்து இந்த செர்ச்சுரரி, இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு கொடுக்குறதுன்னா ஜுடிஷியரிக்கு கொடுக்குறது. இந்த ப்ராஹிபிஷன் செர்ச்சுரரி ரெண்டுமே வந்து ஜுடிஷியரி. ஓகேங்களா. ஜுடிஷியரி கொடுக்குறது. ப்ராஹிபிஷன் அப்படின்னா issued by higher court to prevent lower court from exceeding its jurisdiction. ஸோ இப்போ நீங்க லோயர் கோர்ட் இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஒரு கேஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேஸ் வந்து அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி கிடையாது, அந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்லயோ இல்லை ஹைகோர்ட்லயோ கேஸ் போட்டீங்கன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணிருங்க, அதை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு அத்தாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ராஹிபிஷன். அந்த கேஸை நிப்பாட்டிருங்க, இதுக்கு மேல நீங்க வந்து விசாரிக்காதீங்க. ஸோ அடுத்து வந்து செர்ச்சுரரி. அடுத்து என்ன செர்ச்சுரரி. ஸோ செர்ச்சுரரி அப்படிங்கிறது என்னன்னா issued by high court to transfer the case from lower court or quash their order. ஸோ இது என்ன அப்படின்னா
ஆல்ரெடி லோயர் கோர்ட் வந்து ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து ஒரு கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேஸை நீங்க விசாரிக்காதீங்க, அது எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி நிப்பாட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு பேர் ப்ராஹிபிஷன். ஸோ அந்த கேஸை நீங்க விசாரிக்காதீங்க, எங்களுக்கு வந்து மாத்தி விடுங்க, நாங்க வந்து அதை பார்த்து அதுக்கான தீர்ப்புன்னு சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த செர்ச்சுரரி அப்படிங்கிறது. ஸோ கடைசியா வந்து கியோ வாரண்டோ. ஸோ கியோ வாரண்ட் அப்படிங்கிறது பை வாட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட்ல நிறைய போஸ்டிங், குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து அப்பாயின்ட் பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து அஃபிஷியல் போஸ்டிங் அப்பாயின்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவரான ஒரு நபர் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 போஸ்டிங் இருக்கு, டெப்டி கலெக்டர் போஸ்டிங் இருக்கு. டெப்டி கலெக்டர் போஸ்டிங் என்ன பண்ணும், நம்ம வந்து எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து போக முடியும். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு நபர், அவங்களுக்கு ஃபேவரான ஒரு நபரை லஞ்சம் வாங்கிட்டு வந்து அந்த குரூப் 1 பதவியில் வந்து போட்டாங்க. அவர் வந்து எக்ஸாம் எழுதி எதுவுமே பண்ணல, ஆனா குரூப் 1 பதவிக்கு வந்து வந்துட்டார். இது உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கோர்ட்ல போயிட்டு இந்த கியோ வாரண்டோ அப்படிங்கிற பெட்டிஷன் வந்து போடலாம். கியோ வாரண்டோ அப்படிங்கிற பெட்டிஷன் வந்து போடலாம். இது போட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட கோர்ட்டு கேள்வி கேட்பாங்க, நீங்க அந்த நபரை எந்த முகாந்தத்தின் பேர்ல அப்பாயின்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கியோ வாரண்டோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ரிட் அப்படிங்கிறது. ரிட்டை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ரிட்டு பெருசா, ஹை கோர்ட் ரிட்டு பெருசா அப்படின்னா ஹை கோர்ட்டோட ரிட்டு தான் வந்து பெருசு, பிக், இது வந்து வைட். ஓகேங்களா? ஹை கோர்ட்டோட ரிட்டு தான் வந்து பெருசு, சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்மால். எதனால அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போய் ரிட்டு போட முடியும். ஆனால் ஹை கோர்ட்டுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனாலும் போகலாம், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனாலும் போகலாம், அதே மாதிரி நம்மளுடைய லீகல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனாலும் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டுக்கு வந்து போகலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். அதனால உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹை கோர்ட் இஸ் வைடர் தென் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது வந்து சரி. ஸோ ரிட்டை பொறுத்தவரை யாருக்கு தான் பவர் அதிகம், ஹை கோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் கம்மி. ஓகேங்களா? இதான் வந்து ரிட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அரசியலமைப்பில் பார்ட் 3 பகுதி 3 பார்ட் 4ல இருக்கிறது டிபிஎஸ்பி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐரிஷ். ஸோ அயர்லாண்டுடைய கான்ஸ்டிடியூஷன். அயர்லாந்து வந்து 1937 அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஸ்பெயின்ல இருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அயர்லாந்து வந்து 1937 ஸ்பெயின்ல இருந்து எடுத்திருப்பாங்க, நம்ம வந்து அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். ஸோ இதை பொறுத்தவரை இதை பத்தி நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ஒரு இதை பார்த்தீங்கன்னா குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. ஸோ யார் வந்து எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் சொன்னதுன்னு சொல்லிட்டு கேசி வீர் வந்து எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இது இல்லாம டாக்டர் அம்பேத்கர் வந்து டிபிஎஸ்பி என்ன சொல்றாரு அப்படின்னா நாவல் ஃபியூச்சர், புதுமையான அம்சம். ஸோ நாவல் ஃபியூச்சர், புதுமையான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கிரான்வில் ஆஸ்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் சேர்ந்து கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் சேர்ந்து என்ன பண்ணுது, நம்மளோட அரசியலமைப்புக்கு வந்து கன்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ டிபிஎஸ்பியும் அரசியலமைப்பின் மனசாட்சி, இது ரெண்டும் சேர்ந்து தான் டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்து அரசியலமைப்புடைய ஒரு மனசாட்சி மாதிரி பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னும் சில நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சேர்ந்து philosophy of the constitution and soul of the constitution. ஓகேங்களா? ஸோ டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அரசியலமைப்பின் தத்துவம் மற்றும் அரசியலமைப்பின் ஆன்மாவா ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமான நபர்கள் சொன்ன விஷயம். ஸோ இதை டிபிஎஸ்சி பொறுத்தவரை நீங்கள் பேசிக்கானலாம் படிச்சுங்க, எந்தெந்த ஆர்டிகல் வந்து எந்த கேட்டகரியில் வருது. மொத்தம் 3 வருமா, சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், அதுக்கப்புறம் லிபரல் பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி 3 வரும். இதில் எந்த டிபிஎஸ்பி எந்த கேட்டகரியில் வருது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ டிபிஎஸ்பியில் நிறைய டிபிஎஸ்பி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் மூலமா சில டிபிஎஸ்பி ஆட் பண்ணிருக்காங்க. அதுல முதல்ல 39 ஆர்டிகல் 39 வந்து 42வது சட்ட திருத்தம் மூலமா ஆட் பண்ணிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா செக்யூர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹெல்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கான பாதுகாப்பான வாய்ப்பு. அரசாங்கம் என்ன பண்ணும், குழந்தைகள் வந்து ஹெல்த்தை டெவலப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39. ஸோ ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து குரூப் 1ல கேட்டிருந்தாங்க ஆர்டிகல் 39A. ஸோ ஆர்டிகல் 39A தான் டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோர்ட்டில் போயிட்டு வாதாடுறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே அரசாங்கம் என்ன பண்ணும், இலவசமாக சட்ட உதவி வழங்கணும், இலவசமாக சட்ட ஆலோசனை வழங்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டிகல் 39A அப்படிங்கிறது. ஸோ அடுத்த ஆர்டிகல் 43A என்ன அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அதில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசனை பண்ணுறாங்களோ அதில் அங்கே வேலை பார்க்குற தொழிலாளர்களும் வந்து பங்கேற்றுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39A. அடுத்து ஆர்டிகல் 48A. ஸோ 48A அப்படிங்கிறது ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட். ஸோ 48A என்ன சொல்கிறாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் மேம்படுத்தும் அரசாங்கம் சில விஷயங்கள் பண்ணணும். அப்போது இந்த 39, 39A,
43A 48A. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 39 39A 43A 48A இந்த 4 ஆர்டிகிளும் என்ன பண்ணிருக்காங்க 42வது சட்ட திருத்தம் மூலியமா டிபிஎஸ்பில சேர்த்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 44 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1987 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 38 which declare the state in particular shall strive to minimize economic inequality in income and eliminate in status, facilitate and opportunities. அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, பணம் ரேட்டோட ஏற்றத்தாழ்வுகள் அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கறத ஆர்டிகல் 38ல செக்ஷன் 2ல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து 86வது சட்ட திருத்தம் மூலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். 86வது சட்ட திருத்தம் மூலம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 45 ஆர்டிகல் 45 அமெண்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 45ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து 6ல இருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 81வது சட்ட திருத்தத்தை என்ன பண்ணாங்க ஆர்டிகல் 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிளும் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 97th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 97வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோமோட் வாலண்டரி ஃபார்மேஷன், அட்டானமஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் அண்ட் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். ஸோ கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி எதுல ஆர்டிகல் 43B. ஸோ ஆர்டிகல் 43Bல தான் கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 97வது சட்ட திருத்தம். நம்ம கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல நிறைய பார்த்திருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி எந்த பகுதியில நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எந்த பகுதியில கோஆபரேட்டிவ்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த பார்ட் நம்ம டக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ 43B அப்போ இந்த டிபிஎஸ்பி எல்லாமே வந்து ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. இது என்ன பண்றாங்க நம்மளுடைய அரசியலமைப்புல சில சட்ட திருத்தங்கள் மூலியமா பண்றாங்க. 97 86 44 42. சரிங்களா கைஸ்? ஸோ இதோட நமக்கு வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா டிபிஎஸ்பி பெருசா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. எது வந்து பெருசு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா டிபிஎஸ்பி பெருசா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கைஸ் இதுல ரெண்டுக்குமான பேசிக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ஃபோர்சபிள். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஜஸ்டிசபிள் அண்ட் என்ஃபோர்சபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டுக்கலாம். ஆனா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நான் ஜஸ்டிசபிள். அரசாங்கம் வந்து டிபிஎஸ்பி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அதை அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தல அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் போட முடியாது. ஸோ இது ரெண்டு முக்கியமான விஷயம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிசபிள், இது வந்து நான் ஜஸ்டிசபிள். அதே மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து அரசியல் சுதந்திரம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து கொடுக்குது. என்ன கொடுக்குது? பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து கொடுக்குது. அதே மாதிரி டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பொருளாதார மற்றும் சமூக உரிமைகளை வந்து டிபிஎஸ்பி கொடுக்குது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பொலிட்டிக்கல் அரசியல் சார்ந்த உரிமைகள் கொடுக்குது. டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குது நமக்கு வந்து சமூகம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த உரிமைகள் வந்து டிபிஎஸ்பி கொடுக்குது. சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த சம்பக் ஜோரராஜன் கேஸ், இந்த சம்பக் ஜோரராஜன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் பிரிவைல். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசா டிபிஎஸ்பி பெருசா அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா அதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு, அடிப்படை உரிமைகள் தான் பெருசு, அடிப்படை உரிமைகள் எதுவுமே பண்ண முடியாது, அடிப்படை உரிமை பெருசு அப்படிங்கிற மாதிரி எதில் சொல்றாங்க இந்த சம்பக் ஜோரராஜன் கேஸ்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இந்த கோலக்நாத் கேஸ் 1967 நடந்த கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்லிமெண்ட் கேனாட் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஈவன் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் டைரக்டிவ் பிரின்சிபல். ஸோ சில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சில டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணணும். உதாரணமா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதே மாதிரி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபிஎஸ்பி இருக்கு. ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணும் யாரெல்லாம் வந்து அதிகமாக சொத்து வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட சொத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினாங்க என்ன நடக்கும் நம்மளுடைய ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அடி வாங்குமா. ஸோ அப்போ இந்த கோலக்நாத் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து டிபிஎஸ்பியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதனால என்ன பண்ணக்கூடாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கேனாட் அமெண்ட் ரைட்ஸ் ஈவன் இம்ப்ளிமெண்டிங் டிபிஎஸ்பி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்டே பண்ண முடியாது. அது வந்து பெர்மனன்ட் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தொடர்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரமே இல்லை. ஸோ இந்த ரெண்டு இதுலயுமே என்ன சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த கேசவானந்த பாரதி கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து இப்போ டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ணிக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அது அஃபெக்ட் ஆகாம என்ன பண்ணணும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் நடைமுறை இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ டிக்ளேர் தட் பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் பட் நாட் இட் இஸ் பேசிக் கான்ஸ்டிடியூஷன் பிளஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.
ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க கேஸ் அந்த மாதிரி கேஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மாறாமல் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த மினரா மில்க் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டும் சமம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இதுவும் வந்து சமம், ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி வந்து மினரா மில்க் கேஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ் தான் வந்து இருக்குது. இது பெருசா அது பெருசா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ கைஸ் அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்தவரை இது ஒரிஜினலாக நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கிடையாது. இது என்ன பண்ணுறாங்க லேட்டாக பின்னரை தான் வந்து கொண்டு வராங்க. எப்போ எது மூலியமா அப்படின்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் தான் 8 அடிப்படை கடமைகள் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 8 அடிப்படை உரிமைகள் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க ஒரு 10 உரிமைகள் ஃபர்ஸ்ட்டும் அடுத்த ஒரு உரிமைகள் இப்போ மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் வந்து நமக்கு கிட்ட வந்து இருக்கு. இது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பில் பார்ட் 4A நம்மளுடைய அரசியலமைப்பில் பார்ட் 4Aல நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்கு. இது எது மூலியமா கொண்டு வராங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 42வது சட்ட திருத்தம் 1976 இந்த சட்ட திருத்தம் மூலியமா தான் நமக்கு என்ன பண்றாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா USSR ரஷ்யா, ஓகேங்களா. ஸோ ரஷ்யா சோவியத் ரஷ்யா இருந்துச்சு இல்லையா. ஸோ அங்கே இருந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பார்த்தா நம்ம இன்ஸ்பயர் ஆகி வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி மொத்தம் 11 இப்போ கரண்ட்ல இருக்கு. அதில் 10 என்ன பண்றாங்க இந்த 42வது சட்ட திருத்தம் மூலியமாகவும் ஒன்று வந்து 86வது சட்ட திருத்தம் 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா எக்ஸ்ட்ரா ஒரு அடிப்படை கடமைகள் வந்து ஆட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா 6ல இருந்து 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கறது, எஜுகேஷன் கொடுக்கறது அவங்களுடைய பெற்றோர்களுக்கோ இல்ல அவங்களுடைய கார்டியன்ஸ்க்கோ வந்து கடமை அப்படிங்கிற மாதிரி வந்து 86வது அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வர்றாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்த 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று என்னன்னா மோரல் டியூட்டி, இன்னொன்று வந்து சிவிக் டியூட்டி. ஸோ மோரல் டியூட்டி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து அது மனசால தான் பண்ண முடியும். ஒரு மனசால நினைக்கிறதுக்கு பேர் தான் மோரல் டியூட்டி அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய செரிஷ் தி நோபல் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ நம்மளுடைய சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து என்னென்ன விஷயத்திலாம் வந்து அவங்க இது பண்ணாங்களோ ஒரு பெரிய விஷயமா கருதுனாங்களோ அதை நம்மளும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தானே மோரல் டியூட்டிஸ். ஸோ சிவிக் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறது, அதாவது நம்ம டே டு டே நடைமுறைப்படுத்துறது, இந்த மாதிரி அரசாங்கத்தோட சொத்துக்கள்லாம் பாதுகாக்கணும், இந்த மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சிவிக் டியூட்டி அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ அடுத்து கைஸ் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சில விஷயங்கள் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சரி, அதே மாதிரி டிபிஎஸ்பில வந்து காமனா இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் டிபிஎஸ்பிலையும் காமனான சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 48A. ஸோ ஆர்டிகல் 47 என்ன சொல்றாங்கன்னா டைரக்ட் த ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப் கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். ஸோ இதில் வந்து டிபிஎஸ்பியில் அரசாங்கம் என்ன பண்ணும் டு இம்ப்ரூவ் த என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப் கார்ட் த ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட டிபிஎஸ்பியில் இருக்கு 48A. அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51A கிளாஸ் ஜி 51Aல கிளாஸ் ஜில பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க ஒவ்வொரு குடிமக்களுக்கும் என்ன கடமை அப்படின்னா ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப். ஸோ நம்மளுடைய சுற்றுச்சூழல் அதே மாதிரி காடுகள் விலங்குகள் இதெல்லாமே பாதுகாக்கிறது ஒவ்வொரு குடிமகன்களுடைய கடமை. அப்போ 48Aல அரசாங்கத்துக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்றது அரசாங்கத்தோட கடமைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி 51AG என்ன சொல்றாங்க வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்றது யாருடைய கடமை நம்ம குடிமகன்களுடைய கடமை. ஓகேங்களா. ஸோ 48Aலையும் 51Aலையும் ஒரே விஷயம் தான் ஆல்மோஸ்ட் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 45ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து 6ல இருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு இலவசமா கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய கடமை. அதே மாதிரி 51Aல கிளாஸ் கேல யாருக்கு கடமை அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். 6ல இருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது யாருடைய கடமை பெற்றோருடைய கடமை. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா. அதே மாதிரி 49 என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் உள்ள ப்ரொடெக்ட் மானுமெண்ட்ஸ், ஸோ இந்தியாவில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள் அதே மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய யாரோட கடமை அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 49ல ஸோ ஆர்டிகல் 49ல சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 51Aல கிளாஸ் எஃப்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம குடிமகன்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அரசாங்கத்துடைய ப்ராப்பர்ட்டியோ பஸ் அரசாங்கத்துடைய வெஹிக்கிள் அரசாங்கத்துடைய சொத்துக்கள் பொது சொத்துக்கள் இருக்கு இல்லையா பொது சொத்துக்களை யாரும் வந்து உடைக்கக்கூடாது அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகல் 51AFல சொல்றாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ 48Aவும் 51A கிளாஸ் G 1 45 51A கிளாஸ் K 1 அடுத்து 49 51A கிளாஸ் F இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கா. ஸோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சில விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 90ல என்ன சொல்றாங்க அப்படின்னா
freedom of speech expression but allow the state to impose reasonable restriction on ground of sovereignty and security. ஸோ ஆர்டிகல் 19 வந்து நமக்கு பேச்சுரிமை இந்த மாதிரி கருத்துரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பேச்சுரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது, நம்மளுடைய அரசாங்கத்துக்கு பாதிப்பு வர மாதிரி நம்ம எதுவுமே வந்து பேசக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 51A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா to uphold and protect the sovereignty, unity and integrity of India. ஸோ இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, இந்தியாவுடைய சாவர்னிட்டி, இந்தியாவுடைய ஒருமைப்பாடு, அதே மாதிரி இந்தியாவுடைய ஒற்றுமை, இதெல்லாமே குலைக்கிற மாதிரி நம்ம எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த ஆர்டிகல் 21 என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் ஆஃப் உமன் டு பி ட்ரீட் வித் டீசென்சி அண்ட் டிக்னிட்டி. நம்ம ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி பார்த்தோமா. ஸோ அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெண்களை வந்து ஒழுங்கா நடத்தணும், அரசாங்கம் வந்து பெண்களை வந்து தரைக்குறை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 51A என்ன சொல்றாங்க அப்படின்னா to renounce practice derogatory to the dignity of women. ஸோ பெண்களுடைய கண்ணியத்தை அஃபெக்ட் பண்ற மாதிரியான எந்த செயல்களையும் இந்திய குடிமகன்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிகல் 51A வந்து சொல்றாங்க. ஸோ அடுத்து 21A பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 6ல இருந்து 14 வயசுல குழந்தைகளுக்கு எஜுகேஷன். அதே மாதிரி இதுவும் பார்த்துரும் 51A பெட்ரோலுடைய கடமை. அடுத்து 23(2) என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் இம்போஸ் கம்பல்சரி சர்வீஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸ் சச் அஸ் மிலிட்டரி சர்வீஸ். ஸோ நம்ம பார்த்தோம்ல பாண்டட் லேபர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவைப்படும் போது நீங்கள் வந்து மிலிட்டரியில் சர்வ் பண்ணுங்க, மிலிட்டரியில் வந்து நீங்கள் பணியாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பல் பண்ணி நம்மளை வந்து மிலிட்டரிக்கு வந்து இழுத்துட்டு போகலாம். சரிங்களா, இது வந்து 23(2) வந்து வருது. அதே மாதிரி 51A என்ன சொல்றாங்க அப்படின்னா டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் when called upon to do so. ஸோ இந்தியா வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய நாட்டுடைய மிலிட்டரிக்கு வந்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்போ போய் ஒவ்வொரு குடிமகன்களும் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்டிகிள் 51A உள்ள விஷயம். ஸோ அப்போ இந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். ஸோ இது வந்து டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் உள்ள கம்பேரிசன், அதே மாதிரி இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் உள்ள கம்பேரிசன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சிமிலர், ஆல்மோஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் டிபிஎஸ்க்கும் சிமிலரா இருக்கு, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டியூட்டிஸ்க்கும் சிமிலரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனா சட்ட திருத்தம். ஓகேங்களா, நம்மளுடைய அரசியலமைப்புல ஏதோ ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அரசியலமைப்பு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுடைய அரசியலமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா blend of rigidity plus flexibility. நீங்க நம்ம அரசியலமைப்போடைய சேரியன் ஃபியூச்சர் பத்தி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது, ரிஜிடிட்டி பிளஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ சில அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா எதுவுமே மாற்றமே பண்ண முடியாது. இன்னும் சில அரசியலமைப்பு ஈஸியாக வந்து மாற்றம் பண்ணிடலாம். ஆனால் இந்தியா வந்து பேலன்ஸ், ஒரு சில விஷயத்தை வந்து மாற்றம் பண்ணுறது ஈஸி, ஆனால் இன்னொரு சில விஷயத்தை வந்து மாற்றம் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய அரசியலமைப்பில் ஏதோ ஒரு மாற்றம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ஆர்டிகிள் 368 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி பாராளுமன்றத்துக்கு என்ன பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆட் பண்றதுக்கு. ஓகேங்களா, கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆட் பண்றதுக்கு, அப்படி இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து டெலீட் பண்றதுக்கு, ஆட் பண்றதுக்கு பவர் கொடுக்குறாங்க, டெலீட் பண்றதுக்கு பவர் கொடுக்குறாங்க. அடுத்து 3வது பாத்தீங்க அப்படின்னா மாடிஃபை பண்றதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மாடிஃபை, ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யாருக்கு பவர் கொடுக்குறாங்க, பாராளுமன்றத்துக்கு வந்து பவர் கொடுக்குறாங்க. எந்த இதுல இருக்கு அவன் பத்தி ஆர்டிகல் 368 பார்ட் 20 இருக்கு. ஸோ இதை பொறுத்தவரை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து மொத்தம் 3 வகையில் அமெண்ட்மெண்ட் பண்ணா, ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஒரு 15 ஸ்டேட்ஸ், ஒரு 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 50% ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது. ஓகேங்களா, சிம்பிள் மெஜாரிட்டி ஒன்றும் இல்லை, நார்மலாக பில் பாஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், புதுசாக வந்து ஸ்டேட்டை கொண்டு வர்றது. அதே மாதிரி ஆர்டிகல் 2(3) யூஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் 2(3) மூலியமா அரசாங்கம் வந்து ஏதோ மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தியோ சொல்லுங்க சார். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக நார்மலாக ஒரு லா பாஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது மூலியமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸையோ இல்லை டிபிஎஸ்பிலையோ அமெண்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அதே மாதிரி நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், இருக்க ஸ்டேட்ஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அதுல 15 ஸ்டேட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி
அண்ட் கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சில முக்கியமான அமெண்ட்மெண்ட். ஸோ இந்தியாவுடைய அரசியலமைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட், 44வது அமெண்ட்மெண்ட், இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் 42 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 42வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது 1976 1976 வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டிடியூஷன். என்ன சொல்றாங்க? மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதனால அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு 59 விஷயத்தை மாத்திருக்காங்க. எத்தனை விஷயம்? 59 விஷயத்தை மாத்திருக்காங்க. நம்மளோட அரசியலமைப்புல ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்திலுமே பிரியாம்பிள்ல, டிபிஎஸ்பில, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல, சென்ட்ரலோட எக்ஸிக்யூட்டிவ்ல, ஜுடிஷியல், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாற்றங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல இப்போ முக்கியமா என்னென்ன விஷயங்கள் மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பிரியாம்பிள்ல வந்து சோசியலிஸ்டிக் செகுலர் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து எந்த விஷயம் பண்ணாலும் கேபினெட்டை கேட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து மாத்திருக்காங்க. அடுத்து கான்ஸ்டிடியூஷனை பார்லிமெண்ட் வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, சட்டத்திருத்தம் பண்றாங்க அப்படின்னா அதை ஜுடிஷியரி கேள்வி கேட்க முடியாது. ஸோ நார்மலா ஜுடிஷியரி என்ன பண்ணுவாங்க? கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஆனா ஃபண்டமெண்டல் ரைட் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்றதுக்காக பார்லிமெண்ட் ஏதோ பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல ஜுடிஷியரி வந்து கேள்வி கேட்க முடியாது. அடுத்து லாஸ் ஃபார் டைரக்டிவ் பிரின்சிபல் cannot be void for violating some fundamental rights. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து ஒரு டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்துறாங்க. அந்த நடைமுறைப்படுத்துறதுனால நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதனால ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அடுத்து சில நியூ டிபிஎஸ்பி வந்து கொண்டு வராங்க. ரைஸ் லோக்சபா அண்ட் அசம்பிளி டென்யூர் ஃப்ரம் 5 years to 6 years. இப்போ நார்மலா லோக்சபாக்கும் சரி மாநிலத்தோட சட்டமன்றத்துக்கும் சரி 5 வருஷம் தானே டென்யூர். ஆனா அதை வந்து 6 வருஷமா கொண்டு வராங்க. அடுத்து கிரியேட் ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ். ஸோ ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்டுக்காக ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அடுத்து ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் ட்ரிபியூனல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 42வது கொண்டு வந்த விஷயம். ஸோ அடுத்து 44வது என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அந்த விஷயத்துல மாத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 6 வருஷம் கொண்டு வந்தாங்கல்ல அது திரும்ப 5 வருஷமா மாத்துறாங்க. அதே மாதிரி ரீப்ளேஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வித் ஆர்ம்டு ரெபெலியன். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு வந்து ஆர்ம்டு ரெபெலியன் வந்தா மட்டும் தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி டேம் வந்து மாத்துறாங்க. அதே மாதிரி ரெக்யூட் கேபினட் ரிட்டர்ன் ரெக்கமெண்டேஷன் ஃபார் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ அவசர கால இது வந்து போடணும், நேஷனல் எமர்ஜென்சி போடணும் அப்படின்னா அதுக்கு கேபினட்டோட ரிட்டர்ன் இது வந்து தேவை. அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தா மட்டும் தான் பிரசிடென்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி போட முடியும், சும்மா வாயால சொன்னா போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க. அடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம். ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தூக்கிடுறாங்க. அடுத்து ஆர்டிகல் 20, 21 ரைட்ஸ் டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ தேசிய இது இருந்தாலும் அவசர நிலை இருந்தாலும் ஆர்டிகல் 20, 21 தூக்க முடியாது. அடுத்து இந்த 42 அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டோட சில பவர்ஸ் வந்து கம்மி பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பவர்ஸ் திரும்ப வந்து கொடுத்துட்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் டு சேஃப் கார்ட் ஃபார் பிரசிடென்ட் ரூல் அண்ட் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ நேஷனல் எமர்ஜென்சிலையும் பிரசிடென்ட் ரூலையும் அரசாங்கத்துக்கு சில கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா 42, 43வது சட்ட திருத்தங்கள். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா கொலிஜியம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ கொலிஜியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அரசியலமைப்புல ஆர்டிகிள் 124 கிளாஸ் 2, ஆர்டிகிள் 124 கிளாஸ் 2, அதே மாதிரி 217 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ 124 கிளாஸ் 2ல வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜை பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணணும். அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரு சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? கன்சல்ட் பண்ணணும். அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல்லையும் அதே மாதிரி தான் இதுலயும். ஸோ போத் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் அதே மாதிரி ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் இவங்க ரெண்டு பேருமே யார் தான் அப்பாயின்ட் பண்றாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்றாரு. சரிங்களா? அதே மாதிரி ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 124 கிளாஸ் 2 அடுத்து 217 ரெண்டுலயுமே வந்து அப்பாயின்மெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுல எங்க பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த கன்சல்டேஷன்னா என்ன, கன்சல்டேஷன்னா என்ன, கன்சல்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து வருது. சோ இது சம்பந்தமா ஒரு 3 கேसेस வந்து நடக்குது. ஓகேங்களா? என்ன கேसेस நடக்குது? மொத்தம் 3 கேसेस வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா எஸ்பி குப்தா வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். எஸ்பி குப்தா வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ். ஸோ இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, கன்சல்ட்னா என்ன, இப்போ பிரசிடென்ட் வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாரு, அதுக்கு ஜட்ஜ் வந்து இல்ல வேணாம் அவர் அப்பாயின்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாதா, கன்சல்டேஷன் அப்படி ஜஸ்ட் ஒப்பீனியன் கேட்கறதா இல்ல அதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றது வந்து பைண்டிங்கா இல்லையா அப்படிங்கறதா அந்த கேஸ். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்சல்டன்சி அப்படிங்கிறது ஒரு கன்கரன்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் கேட்கலாம், ஆனா சிஜிஐ சொல்றது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் எஸ்பி
குப்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் 1980 இந்த கேஸ் சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது கேஸ் நடக்குது. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது 1993ல. ஸோ இதுல கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ். ஸோ கன்சல்டேஷன் மீன்ஸ் கன்கரன்ஸ். அட்வைஸ் ஆஃப் சிஜேஏ ஆன் ஜட்ஜ் ரீஅப்பாயின்மெண்ட் இஸ் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட். ஸோ இது என்ன இப்போ சிஜேஏ வந்து ஒப்பீனியன் கேட்கறாங்கல்ல, அந்த ஒப்பீனியன் வந்து பைண்டிங். சிஜே வந்து அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்பாயின்ட் பண்ணணும், இல்ல அப்பாயின்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பாயின்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சிஜிஐ மஸ்ட் கன்சல்ட் டூ சீனியர் மோஸ்ட் கொலிஜியம். ஸோ இதில் தான் என்ன பண்ணுறாங்க, கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. ஸோ சிஜிஐ என்ன பண்ணும் அப்படின்னா அவர் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 ஜட்ஜ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த கேஸ் முடிஞ்சிருது. அடுத்து 3ஆவது ஜட்ஜ் கேஸ் பேர் என்ன அப்படின்னா தேர்ட் ஜட்ஜ் கேஸ் 1998ல மறுபடியும் இதே இஷ்யூ தான் வருது. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்பதான் வந்து இப்போ கரண்ட்ல இருக்க கொலிஜியம் சிஸ்டம் வந்து இதுல தான் வருது. இதுல என்ன சொல்றாங்க, சிஜிஐ பிளஸ் ஒரு 4 ஜட்ஜ், சிஜிஐயும் 4 ஜட்ஜும் சேர்ந்ததா என்ன கொலிஜியம். ஸோ சிஜிஐயும் 4 ஜட்ஜும் சேர்ந்த கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், இவங்க அந்த கொலிஜியம் வந்து யார் அப்பாயின்ட் பண்ண சொல்றாங்களோ அவங்கள தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ், இந்த மாதிரி எல்லா ஜட்ஜும் அப்பாயின்ட் பண்றதுக்கு யாருக்கு தான் பவர் இருக்கு, இந்த கொலிஜியம் தான் சொல்லுவாங்க யார் அப்பாயின்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவங்க யாரை சொல்றாங்களோ அவங்கள தான் யார் அப்பாயின்ட் பண்ணுவா, பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுவாரு. ஸோ கொலிஜியம் அப்படிங்கிறது ஹைகோர்ட்டுக்கும் இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும், ரெண்டுக்குமே வந்து கொலிஜியம் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கொலிஜியம் அப்படிங்கிற கான்செப்ட். அதே மாதிரி இந்த ஜட்ஜ் கேஸ்ல 4th ஜட்ஜ் கேஸ்னு ஒன்று இருக்கு. 4th ஜட்ஜ் கேஸ் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கு. ஸோ இதுதான் என்ன, என்ஜேஏசி. என்ஜேஏசி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. அதான் வந்து 4th ஜட்ஜ் கேஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சரிங்களா? அந்த என்ஜிஎஸ்சி அப்படிங்கிறது 4th ஜட்ஜ் கேஸ். கொலிஜியம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் கேஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேசஸ் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ் வந்து 1981, செகண்ட் 1993, தேர்ட் வந்து 1998. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம், ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இவிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கனால இவிஎம் பற்றி நிறைய டாக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இவிஎம் அப்படிங்கிற அந்த மிஷினை யார் வந்து டிசைன் பண்ணுறா அப்படின்னா ஐஐடி பாம்பே சேர்ந்த 2 ப்ரொஃபசர், ஏஜி ராவ் அப்படிங்கிறவரும் அடுத்து ரவி பூவையா, ஏஜி ராவ், ரவி பூவையா அப்படிங்கிற அந்த 2 நபர்கள் என்ன பண்றாங்க, இந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து டிசைன் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இவிஎம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வராங்கன்னா 1982ல கேரளால 1982ல கேரளா பருவூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு தேர்தல் நடக்குது, இடைத்தேர்தல் நடக்குது. அங்கதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, படிப்படியா வந்து 1995க்கு அப்புறம் படிப்படியா வந்து கொண்டு வந்து ஃபைனலா 2004ல இருந்து எல்லா இதுலயுமே வந்து இந்த இவிஎம் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இவிஎம் பொறுத்தவரை இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒன்னு வந்து கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்கும், அடுத்து பேலட் யூனிட் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது யார் கண்ட்ரோல் இருக்கும், அந்த எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பார். அதுக்கு பேர் தானே கண்ட்ரோல் யூனிட். ஏன்னா அவர் தான் வந்து ஒவ்வொரு நபராக உள்ள வர அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறது கண்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றது அவர் தான். ஸோ அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் யூனிட். இந்த பேலட் யூனிட் அப்படிங்கிற நம்ம ஓட்டு போடுறோம்ல, அந்த கேண்டிடேட் பேர்லாம் இருக்கும், நம்ம வந்து கிளிக் பண்றோம்ல. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த பேலட் யூனிட் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே வந்து ஒரு கேபிள் வழியா கனெக்ட் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ பேலட் யூனிட் கேன் கேட்டர் அப் டு 16 கேண்டிடேட். ஸோ இந்த பேலட் யூனிட்ல வந்து 16 கேண்டிடேட் வர ஒரு பேலட் யூனிட்ல வந்து நம்ம ஓட்டு வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ லேட்டஸ்டா உள்ள மாடல் வந்து நிறைய வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 250 கிட்ட அடட்டத்தில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவிஎம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பவர் சோர்ஸ் எதுவுமே கனெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பேட்டரியில தான், ஸோ பேட்டரியில தான் வந்து ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இவிஎம் பத்தி பேசிக்கான விஷயம். ஸோ அடுத்து எலெக்ஷன் வந்திருக்கனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இது நான் பிபிடியில் பாத்துங்க நீங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா விவிபேட். ஸோ விவிபேட்டுக்கான விரிவாக்கம் வந்து ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ இவிஎம்ல நிறைய விஷயங்கள் வருது. நான் ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து ஓட்டு போடுறேன், ஆனால் லைட் இது வேற ஆளுக்கு எரியுது, ஓட்டு கவுண்ட் ஆகிறது வேற ஆளுக்கு இதாகுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பிரச்சனை பண்றாங்கல்ல. ஸோ அதை சால்வ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விவிபேட் ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிற இந்த இது வந்து கொண்டு வராங்க. இது ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வராங்க அப்படின்னா செப்டம்பர் 4, 2013 செப்டம்பர் 4, 2013 செப்டம்பர் 4ல பாத்தீங்க அப்படின்னா நோக்சன் அசம்பிளி. ஸோ நோக்சன் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்துல ஒரு இடத்துல என்ன நடக்குது, இடைத்தேர்தல் நடக்குது. அந்த இடைத்தேர்தல் தான் இது முதல்ல கொண்டாட ரொம்ப முக்கியம். ஸோ நோக்சன்
நோக்சன் அப்படிங்கிற இடத்துல நடந்த இடைத்தேர்தலில் தான் 2013 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா நீங்க வந்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா பக்கத்துல இந்த மாதிரி ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பெட்டி வச்சிருப்பாங்க. இந்த பெட்டியில நீங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்லிப் வரும். ஓகேங்களா, ஒரு ஸ்லிப் வந்து வரும். அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோட சீரியல் நம்பர் இருக்கும். அந்த கேண்டிடேட்டோட சீரியல் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த கேண்டிடேட்டோட பெயர் வந்து இருக்கும். அடுத்து அவருடைய சிம்பிள், என்ன கட்சி என்ன சிம்பிள் வந்து நிற்கிறார் அப்படிங்கிற இந்த 3 டீடைல் இருக்கும். ஒன்று சீரியல் நம்பர். ஸோ சீரியல் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இவிஎம் மிஷினில் இருக்கும் தெரியுமா, இவிஎம் மிஷினில் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு நேரம் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர், அடுத்து அவருடைய பேர், அதுக்கடுத்து அவர் எந்த சின்னத்தில் நிற்கிறார் அப்படிங்கிற அந்த 3 விஷயம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க. இந்த விவிபேட் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷினில் ஒரு ஸ்லிப் மாதிரி காட்டும். அந்த ஸ்லிப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 செகண்ட் வந்து நமக்கு தெரியும். 7 செகண்ட் தெரியும். 7 செகண்டுக்கு அப்புறமா அந்த பாக்ஸ்க்குள்ள அப்படியே உள்ள விழுந்துரும். சரிங்களா, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்கேஸ் எலெக்ஷன்ல ஏதாச்சும் கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இதான் வந்து விவிபேட் அப்படிங்கிறது. ஸோ இதோட இன்னைக்கான 10 டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 30 டாபிக் வந்து முடிச்சிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம எல்லா டாப்பிக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் 2-3 கிளாஸ்ல வந்து நம்ம பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம ஹிஸ்ட்ரியோ இல்லை ஐஎன்எமோ வந்து நம்ம போயிடலாம். சரிங்களா கைஸ், ஸோ இதோட இன்னைக்கான டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம மொத்தமாக நான் ஒரு 10 கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிக்ஸார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் வரும், அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ டீட்டெயில் பார்க்குறதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் தான் நம்ம வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள டாபிக் எல்லாமே முடிக்கணும். சரிங்களா கைஸ், ஸோ அதனால் நீ மறுபடியும் வந்து பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா ஸ்பீட் வந்து யூடியூப்ல குறைக்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து குறைச்சி வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்துங்க. முக்கியமாக அந்த பிடிஎஃப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது நல்லா 2-3 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் தான் நம்ம பார்க்குற டாபிக்ஸ் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சரிங்களா கைஸ், ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து அப்போ இன்னைக்கு டாபிக் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ், நாளைக்கு கிளாஸ் மீட் பண்ணேன். தேங்க்யூ.